கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 284வது வேத வினாவிடைக்கான பதிலை நான் சொல்லிவிட்டு 285வது வேத வினாவிடைக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் வேத வினாவிடை போட்டியிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 284வது வேத வினாவிடை பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வி தொடர் வார்த்தை பாடல்கள். அதாவது ஒரு பாடலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாடலின் கவியில் தொடர் வார்த்தை வருகிறதாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு பாட்டு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தேன். தினம் தினம் இயேசு நாயகனை. அந்த பாட்டினுள்ள கவியில் மனம் மனம் மகிழ்ந்து பாடுதே அப்படிங்கிற ஒரு வரியை நான் சொல்லியிருந்தேன். அதே போல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எல்லோரும் சில பேர் கேப் வர மாதிரி இப்போ பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், அந்த வரியை நீங்கள் பதிலாக சொன்னீங்கன்னா அது தவறு. ஏன்னு சொன்னால் ஒரு வார்த்தை தான் வரணும், சரிங்களா? இப்போ நான் அதான் எடுத்துக்காட்டுக்கு மனம் மனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 வார்த்தை வரக்கூடாது. ஒரு வார்த்தை 2 முறை தொடர்ச்சியாக வரணும். அதுதான் பதில் சரியாக இருக்கும், சரிங்களா? சரி, முதலாவது கேள்வி கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடல், அப்படி தானே? இது ஒரு ஊழியம் சம்மந்தப்பட்டதான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான விடை கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். அந்த கவியில் அந்த பாடலில் பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி ஹல்லேலூயா அப்படிங்கிற லைன் வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, கேட்கப்பட்ட 2வது கேள்வி ஊ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடல். அதில் ஆவிக்குரிய எழுச்சி சம்பந்தமான பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பாட்டுன்னா, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, அதில் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அந்த பொங்கி பொங்கி அப்படிங்கிற வார்த்தை வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, 3வது கேள்வி சே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பாடல் நான் சொல்லியிருந்தேன். இது ஊழியத்துக்கான ஆயத்தம், சரிங்களா? அப்படிங்கிற ஒரு குழுவை நான் கொடுத்துருந்தேன். இது என்ன பாட்டுன்னா, சேனைகளாய் எழும்பிடுவோம் தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதில் புறப்படு புறப்படு அப்படிங்கிற ஒரு வரி வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, 4வது கேள்வி ஏ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடல். இது ஆண்டவரை துதிப்பது சம்பந்தமான ஒரு பாடல். என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அதே மாதிரி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்டு கூட சொல்லலாம், சரிங்களா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். அது சரியாக இருக்கும், சரிங்களா? ஓகே, அடுத்தது 5வது கேட்கப்பட்ட கேள்வி ஏ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடல், சரிங்களா? இது ஊழியத்துக்கான ஒரு பாடல். அது என்ன பாட்டுன்னா, எஜமானனே என் இயேசு ராஜனே. அந்த பாட்டில் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே அப்படிங்கிற ஒரு வரி வருவதை நம்ம பார்க்கலாம். ஓடி ஓடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 6வது கேள்வி. இது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிற ஒரு வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஈ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும், சரிங்களா? இது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 அப்படின்னு இந்த பாட்டு வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 7வது கேள்வி கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பாடல். இது ஒரு பெரிய பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? அதே போல் ஆண்டவரை துதிப்பது சம்பந்தமான பாடல் என்றும் சொல்லியிருந்தேன். இந்த பாட்டு என்ன, காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி பா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடல். அது பாவத்தினுடைய விளைவு சம்பந்தமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால்,
எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பாவத்தின் பலன் மரணம் மரணம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும். சரிங்களா? அப்படி அழியும் அழியும்ங்கிற வார்த்தை வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒன்பதாவது கேள்வி க என்ற எழுத்து ஆரம்பிக்கும் பாடல். அது இந்த பாட்டு சொல்லலாம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே. அந்த பாட்டில் வந்து கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாய, யார் எதிர்க்க வல்லோ, யார் 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 அப்படிங்கிற வார்த்தை, யாருங்கிற வார்த்தை மறுபடியும் வருவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, கடைசி மற்றும் 10வது கேள்வி. என்ற இடத்துல ஆரம்பிக்கும் ஒரு பாடல், ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால், அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் மறுபடி வருகின்றாரே, அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அல்லேலூயா வார்த்தை 2 முறை வருவதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொண்டீங்க. உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் 6 மார்க் போட்டிருந்தேன். சரிங்களா? ஒருவேளை நான் சொன்ன ஆன்சர் நீங்கள் சொல்லலைனாலும் உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் 6 மார்க் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். நான் என்ன பதில் சொல்லியிருந்தேனோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற கேள்விகள் தான் 6 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இந்த நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்து கொண்டவருக்கு நன்றி. அடுத்தது நம்ம 285வது வேத வினாவிடை பகுதிக்கு நம்ம கடந்து செல்கிறோம். 285வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு, இவர்களைப் போல புதிய ஏற்பாட்டில். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் உள்ள சில நபர்களையும் அவர்களுடைய நற்பண்புகளையும் நான் சொல்லுவேன். அதை வைத்து இங்கே புதிய ஏற்பாட்டில் உள்ள நற்பண்பில் உள்ளவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வி சொல்கிறேனே, ஆபேலை போல கொடுத்தவர்கள் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அதே போல் புதிய ஏற்பாட்டில் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதுக்கு மார்க் எப்படி போடப்படுது அப்படின்னு சொன்னால், 3 கேட்டகரியில் நிறைய பேர் ஒரு கேள்விக்கு ஒரே பதிலை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 மார்க், அதுக்கு அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 1 மார்க், அதுக்கு அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 1/2 மார்க். சரிங்களா? நிறைய பேர் ஒரே பதிலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல் கேட்டகரியில் அவங்க கருதப்படுவாங்க, அவங்களுக்கு 2 மார்க்கு, அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 2 மார்க்கு, அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 3 மார்க். சரிங்களா? முதலாவது கேள்வி, ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ள ஒரு நபரை புதிய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா கேள்விகளுமே புதிய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த முதலாவது கேள்வியில் ஆபிரகாமை போல விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நபரை புதிய ஏற்பாட்டிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். 2வது கேள்வி, தானியேலை போல ஜெபம், தானியேலை போல ஜெபம் பண்ணுறவங்க புதிய ஏற்பாட்டில் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேடி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது 3வது கேள்வி, யோபுவை போல பொறுமை. புதிய ஏற்பாட்டில் எந்த நபரை உங்களை யோசிக்கும் பொழுது யோபு போல இவங்க பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னு தோணுது அப்படிங்கிறத கண்டுபிடித்து நீங்கள் பதிவிடணும். 4வது கேள்வி, ஏனோக்கை போல தேவனோடு உறவு, ஏனோக்கை போல தேவனோடு உறவு, அப்படி புதிய ஏற்பாட்டில் எந்த நபரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அதை கண்டுபிடித்து எழுதுங்க. ஓகே, 5வது கேள்வி, மோசேயை போல சாந்த குணம், மோசேயை போல சாந்த குணம், அப்படி புதிய ஏற்பாட்டில் யாராவது உங்களால் காண முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே, அடுத்து 6வது கேள்வி, யாக்கோபை போல விடாப்பிடி, யாக்கோபை போல விடாப்பிடி, புதிய ஏற்பாட்டில் யாரை சொல்லுவீங்க? பார்ப்போம். உங்களுடைய பதில்களை நான் பார்க்க போகிறேன். 7வது கேள்வி, யோசேப்பை போல காத்திருத்தல், யோசேப்பை போல காத்திருத்தல், புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க, யோசேப்பு போல காத்திருந்த நபர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். 8வது கேள்வி, எலியா போல வைராக்கியம், அந்த கர்மேல் மலை மேலே வைராக்கியமாக நின்னார் பார்த்தீங்களா, அதே போல் எலியா போல் ஒரு வைராக்கியமாக இருந்த நபர், ஆண்டவருக்காக நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னு அவரும் சொல்கிறார். அப்படிப்பட்ட நபர் புதிய ஏற்பாட்டில் யார் இருக்கிறாங்க
கண்டுபிடிக்கணும். 9வது கேள்வி, ரூத் போல பலமான உறவு, ஏனோக்கை பற்றி படித்தோம், அது தேவனோட உறவு. இது ரூத் போல ஒரு, இப்போ அவங்க மாமியாரோடு அந்த உறவில் கட்டப்பட்டிருந்தாங்க, அதே போல்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் எந்த உறவாக இருந்தாலும் சரி தான், ரூத் போல ஒரு பலமான உறவுக்குள் கட்டப்பட்டவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். 10வது கேள்வி, எஸ்தர் போல ஜனங்களுக்காக பரிதபிப்பு, எஸ்தர் போல ஜனங்களுக்காக பரிதபிப்பு, அப்படி புதிய ஏற்பாட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிங்க. 11வது கேள்வி, எஸ்ரா போல வேத வாஞ்சை, எஸ்ரா போல வேத வாஞ்சை, புதிய ஏற்பாட்டில் கண்டுபிடிக்கணும். எஸ்ரா போல வேத வாஞ்சை, அவர் தேறினவன் என்று நம்ம பார்க்குறோம், தேறினவர் வேத பாரகனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 12வது மற்றும் கடைசி கேள்வி, தாவீது போல தைரியம், தாவீது போல தைரியம், என்ன கோலியாத்தை வீழ்த்துவதற்கு போனார் பார்த்தீங்களா, தாவீதை போல தைரியம் புதிய ஏற்பாட்டில் யாரை சொல்லுவீங்க? இப்படி இந்த 12 கேள்விக்கும் விடையளிக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல் இப்போ இந்த 12 கேள்வியில் இப்போ முதல் கேள்விக்கு இப்போ மொத்தம் 10 பேர் அட்டன் பண்ணுறாங்க வச்சுங்களேன், கொஸ்டினில் ஒரு கொஸ்டினை, அதில் 7 பேர் ஒரே ஆன்சரை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 7 பேருக்கும் 2 மார்க் கிடைக்கும். அதில் 2 பேர் ஒரு ஆன்சர் சொல்லிச்சுக்காங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்த மீதமுள்ள ஒரு நபருக்கு அரை மார்க் கிடைக்கும். இப்படி தான் உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் பிரபலமான பகுதிகள், அதனால் நீங்கள் பெரும்பாலும் எல்லோரும் மார்க் எடுப்பதற்காக நீங்கள் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த வேத நாடு பகுதியில் சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.